பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கடந்த 2 மாதங்களில் 2ஆம் முறையாக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு புளோரிடாவில் பாகிஸ்தானியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆசிம் முனீர், சிந்து நதி இந்தியாவின் குடும்ப சொத்து அல்ல என்றும் அதன் நீரை நிறுத்தி வைப்பதன் மூலம் பாகிஸ்தானில் பெரிய அளவில் உணவு பஞ்சம் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். சிந்து நதியின் குறுக்கே இந்திய அணைகள் கட்டுவதற்காக காத்திருக்கிறோம் என்றும் அது நடந்துவிட்டால் 10 ஏவுகணைகளை கொண்டு தகர்ப்போம் என்றும் ஆசிம் முனீர் பேசியுள்ளார். இந்தியா நெடுஞ்சாலையில் பளபளவென்று வரும் மெர்சிடிஸ் கார் போன்றது என்றும், ஆனால் பாகிஸ்தானோ ஜல்லிக்கற்களை ஏற்றி வரும் முரட்டுத்தனமான லாரி போன்றது என்றும், இது கார் மீது மோதினால் யாருக்கு பாதிப்பு என்றும் அவர் பேசியுள்ளார். ஆசிம் முனீர் பேசியதாக பிரிண்ட் ஆங்கில இதழ் இத்தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க மண்ணிலிருந்து இந்தியாவிற்கு அணு ஆயுத மிரட்டல் விடுக்கும் வகையில் பாகிஸ்தான் தளபதி இவ்வாறு பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக அமெரிக்க படைகளின் கூட்டு தளபதி ஜெனரல் ஜான் டேன் கேனுடன் ஆசிம் முனீர் பேசியிருந்தார். அண்மை காலமாகவே பாகிஸ்தானுடன் அமெரிக்கா மிகவும் நெருக்கம் காட்டி வருவது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னதாக சென்னை ஐஐடியில் பேசியிருந்த இந்திய ராணுவ தளபதி உபேந்திர துவிவேதி, அடுத்த போர் நாம் எதிர்பார்ப்பதை விட முன்னதாக வரும் வாய்ப்புள்ளதாகவும் அது சிப்பாய்களை மட்டும் கொண்டு நடப்பதாக இருக்காது என்றும் தெரிவித்திருந்தார்.